அனைவருக்கும் வணக்கம். நான் நீலமேகம் பிரசாந்த் ஸ்ரீலங்காவிலிருந்து பேசுகிறேன். ஸ்ரீலங்காவிலிருந்து குறிப்பாக மலையகத்தில் நுவரெலியா மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். என்ன விஷயத்துக்காக இந்த வீடியோவை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஜீ தமிழ் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரியாலிட்டி ஷோ சரிகமப்பா. அந்த நிகழ்ச்சியை அவங்க மிக நேர்த்தியாக செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த மேடை யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ திறமையானவங்க இன்னுமே அந்த மேடை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஏக்கத்தோட நிறைய பேர் இருக்காங்க. இப்படி இருக்கப்ப இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, ஸ்ரீலங்காவில் மலையகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நம்ம ஸ்னேகா சரிகமப்பாவுக்கு போனாங்க. இது அவங்க போயிட்டு முதல்ல பாட்டு படிக்கிறப்ப பல விமர்சனங்கள் இவங்க மேல வந்துச்சு. உன்னை எண்ணினானே உள்ளம் வாடி போனே, கண்ணி பொன்னனானே ஏ மாமனே, ஏ மாமனே. ஸ்னேகா சரிகமப்பாவுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அந்த ஏரியாவுக்கு போனேன். அவங்களோட குடும்ப சூழ்நிலையை பார்த்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, அவங்க வேற ஒரு அதாவது இந்த நாட்டில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில பங்கு பற்றினப்ப அவங்க உடை ரொம்ப அழகா உடுத்திருந்தாங்க, அவங்களோட தோற்றத்தை அழகா காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, அவங்க உடை நல்லா உடுத்திருந்தாங்க, தோற்றத்தை ஒழுங்கா காட்டியிருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த உடையை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்லாட்டி அதை வேற யாராவது ஸ்பான்சர் பண்ணி கொடுத்துருக்கலாம், இப்படி ஏதாவது நடந்திருக்கலாம். ஆனா நேரடியா நான் பார்த்த விதத்துல அந்த ஊருக்கு போயிட்டு, அவங்க வீடு ரொம்பவுமே ஒரு ஏழ்மையான வீடு. அப்பா மட்டும்தான் வேலை, அம்மாவுக்கு கிட்னில பிரச்சனை. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரு, அப்பா மட்டும்தான் அந்த குடும்பத்தை பாத்துக்கிறாரு. இதெல்லாம் அவங்க அம்மாவை பாத்துக்கணும், பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும், அந்த குடும்பத்தையும் பாத்துக்கணும். அப்படிங்கிறப்ப இங்க இருக்க வருமான பிரச்சனையில, இங்க இருக்க பொருளாதார பிரச்சனையில அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பிரச்சனை. அந்த பிரச்சனை அப்பா ஒருத்தர் தான் வேலை செய்யறாரு, அவர் சம்பாதிச்சாதான் எங்க வீட்டு குடும்பத்தை ரன் பண்ண முடியும். ஏன்னா இங்க இருக்க விலைவாசிகளும் அப்படித்தான் ரொம்பவுமே அதிகமாக தான் காணப்படுது. இப்படி இருக்கப்ப ஒரு தனியாள் ஒரு குடும்பத்தை, முழு குடும்பத்தையும் ரன் பண்ணிக்கிட்டு பல பிரச்சனைகளுக்கு மத்தியில போராடுற இந்த சமயத்துல ஸ்னேகாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு சரிகமப்பாவுக்கு போன நிலை ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் அவங்களுக்கு மலையகத்துல ஏற்பட்டுருச்சு. உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல, ஒண்ணுமில்ல. உன்னை விட ஒரு உறவுன்னு சொல்லிக்கிட யாரும் இல்ல, யாரும் இல்ல. இதுக்கு முழுதா யமுனா அப்படிங்கிறவங்க ஒரு அக்கா. எங்க மலையகம் அவங்கள கிடைச்சது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அவங்க. ஏன்னா இந்த மலையகத்துல இருந்து அந்த ஒரு இடத்துக்கு ஒரு பெண்ணை கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசை இருந்திருக்கும், ஒரு கனவு இருந்திருக்கும். நம்ம மலையகத்துல ஒரு பிள்ளைய அவ்வாறான ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்திருக்கும். அந்த கனவு எல்லாத்தையும் இவங்க வீணாக்குற மாதிரி ஒரு சில முகநூல்லையா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சில ஏதோ எங்களால தான் முடியும் அப்படின்னு முகநூல்ல மாத்திரமே வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்க முகநூல் போராளிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அந்த உடுப்பை சரிகமப்பால ஸ்னேகா போட்ட உடுப்பை பார்த்து, இல்லாட்டி அவங்க போட்டிருந்த அவங்க இருந்த அந்த தோற்றத்தை பார்த்து ஜீ தமிழ நிறையவே விமர்சனம் பண்ணக்கூடியதா இருந்துச்சு. அதை நாங்கள் அவதானிச்சிருந்தோம். பல தடவைகள் நாங்கள் இது தொடர்பா அதுக்கு கமெண்ட் போட்டிருந்தோம். அவங்க முதல்ல விமர்சனம் பண்றவங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு பாருங்க, அவங்க குடும்ப சம்பந்தமா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டிருந்தோம். இவங்க எதுவுமே பார்க்காம, அந்த பிள்ளைய பத்தி எதுவுமே தேடாம, அந்த பிள்ளை யாரு, அவங்களோட சூழ்நிலை எப்படி, அவங்களுக்கு வருமானம் எப்படி, அதெல்லாம் ஒண்ணுமே பத்தி தேடாம இவங்க வெறுமனே முகநூல்ல ஒரு டேட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்காக கண்டதையெல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. இது இப்ப இல்ல, இனிமே அவங்க கடைசியா எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சு இலங்கையில இருந்து யாரையும் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருந்துச்சு. எனவே இந்த முகநூல் போராளிகளால இப்படி ஒரு
பல சந்தர்ப்பங்கள் வந்து இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்னேகாவுக்கு அப்புறம் எத்தனையோ பேர் எத்தனையோ திறமைகளை வச்சுக்கிட்டு இன்னமும் அவங்களுக்கான ஒரு சரியான மேடை கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கப்ப இந்தியாவில் அதுவும் மிகப்பெரிய ஒரு முன்னணி தொலைக்காட்சியான ஜீ தமிழ் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குற பட்சத்தில் இந்த மாதிரியான ஒரு சில விமர்சனக்காரர்கள்லாம் வந்து இருக்கனால அந்த திறமையானவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அப்படித்தான் இந்த ஸ்னேகாவும் இந்த பயணம் வந்து வெளியேற்றப்பட்டுறாங்க. அவங்களால பாட முடியலை அப்படின்னு சொல்லித்தான் வெளியேறியதாக எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சி. எனவே அதுக்கான காரணமும் எங்களுக்கு கிடைச்சி. என்ன காரணம் அப்படின்னா, இந்த முகநூலில் வந்து இவங்க வந்து இப்படி தேவையில்லாமல் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டு இதுக்கு மேலே என்னால் பாட முடியாதுன்னு சொல்லி தான் இந்த சரிகமப்பாலேருந்து விலகிட்டதாக எங்களுக்கு ஒரு தகவல் கிடைச்சி. சரிகமப்பா மெகா ஆடிஷனில் போயிட்டு நான் பாடும்போது அந்த ஜட்ஜஸ் முன்னாடி பாடுறதுல ஒரு பதட்டம் இருந்துச்சு. அது முடிய அந்த பாட்டு முடிய வந்த கமெண்டெல்லாம் வாசிக்க அடுத்தடுத்து நான் பாடுற பாடல்கள் எல்லாமே என் மைண்டில் தோணுது. என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, வீட்டில் உள்ளவங்களை எப்படி பேசுவாங்க. ஏன்னா நான் இங்கே தனியாக நான் இங்கே யாருமே அம்மா அப்பா யாருமே இல்லாமல் தனியாக வந்து இங்கே ஸ்டே பண்ணி இந்த பார்ட்டிக்காக வந்து இங்கே இருக்கேன். இந்த என்னை கூட்டிகிட்டு வந்த ஒரு அக்கா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. மற்றபடி பேரண்ட் யாருமே இல்லாமல் நான் இங்கே இருக்கேன். பாட்டில் அவங்களுக்காக பயந்து ஐயோ எப்படி பாடிடுவோன்னு பயந்தேன்னா அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ் வரும்போது சொசைட்டி எப்படி கமெண்ட் பண்ணும், எப்படி பேசுவாங்க, அப்பா அம்மாவை எப்படி பேசுவாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, வெளியில் அவங்களுக்கு தலை காட்ட முடியாதே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்னாலேயே எனக்கு போக மொதல் ரவுண்டில் கோல்டன் வாங்கினேன். மெகா ஆடிஷனுக்கு அப்புறம் கோல்டன் வாங்கி அதுக்கப்புறம் படிப்படியாக என்னால் அந்த ஸ்ட்ரெஸ் மைண்டுக்கு ஏற பாடவே முடியாமல் போயிடுச்சு. ஸ்னேகாவுக்காக நிறைய பேர் வந்து நான் பார்த்த அளவில் என்கிட்ட அதுக்கான ஆதாரங்களும் இருக்குது. நான் பார்த்த அளவில் ஸ்னேகா வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வந்து பூஜைகளை மேற்கொண்டாங்க. நிறைய இடத்துல அவங்களுக்கான பால் குடம் எடுத்தாங்க, நேர்த்திக்கடன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல குறிப்பாக பூண்டுலோயா, ஹெட்டன், தலவாக்கலை, அக்கரைப்பத்தனை போன்ற இடங்கள்ல வந்து அந்த ஸ்னேகாவுக்காக பேனர் அடிச்சு வச்சாங்க. இப்படி அந்த ஊர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், அடே நம்ம ஒரு புள்ள வந்து இவ்வளவு தூரம் போயிருச்சு, நம்ம ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இவ்வாறான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு புறத்துல, மறுபுறத்துல ஒரு சில இந்த முகநூல் விஷமிகள்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்கள பத்தி தேடி பார்த்தோம்னா அவங்க இந்த மலையகத்துக்காக எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளை வந்து ஒரு கல்வி கற்கிறதுக்கு ஒரு பென்சில் பேனை கூட வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியாது. ஆனா இவங்க வந்து இந்த ஃபேஸ்புக்கில் தேவையில்லாமல் அப்படி கமெண்ட்ஸு விமர்சனங்களையும் போட்டு இப்போ அந்த புள்ள ஸ்னேகா வந்து பாட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிருச்சு. எனவே எங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். அது மட்டும் இல்லாது இந்த ஸ்னேகா வந்து போகிறதுக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும், யமுனாக்கா எவ்வளோ ஒரு கஷ்டங்களுக்கு மத்தியில் அவங்க எவ்வளோ ஒரு எஃபர்ட் போட்டு அந்த ஸ்னேகாவை அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றுனாங்க அப்படின்னு சொல்லி. நம்மளோட மலையகத்தில் பார்த்தீங்கன்னா திறமைசாலி வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களாம் யாருமே வெளிவந்ததில்லை, முன்னுக்கு கொண்டு வர வந்து யாருமே முன் வந்ததில்லை. எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம மலையகத்தில் பிள்ளைகளும் வந்து போயிட்டு ஒரு பாடணும், இல்லை டான்ஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் நான் வந்து ஆசைப்பட்டு ஸ்னேகாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். தவிர ஸ்னேகாவை வச்சு நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு என்றைக்குமே யோசித்ததில்லை. இங்கே கூட இந்த நாட்டில் கூட ஒரு திறமையை வளர்க்குறதுக்கு இல்லாட்டி ஒரு திறமையாளர்களை அடையாளம் காட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம். அப்படி இருக்கப்ப ஒரு உலகமே பார்க்குற அந்த சேனலில் வந்து அந்த ஸ்னேகாவை கூட்டிக்கிட்டு போயிட்டு யமுனாக்கா நிறுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து அந்த ஸ்டேஜில் ஏற்றணும் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஊடகவியலாளராக இருந்து பார்க்குறப்ப எனக்கு தெரியுது. இப்படி இருக்கப்ப வந்து இந்த மாதிரியான விமர்சனங்களை முன்வைக்கிற இந்த விஷமிகள்னால இப்படி ஒரு வாய்ப்பு இனிமே மலையகத்துக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பும். இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்குமே நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், யாராவது அப்படி விமர்சனங்களை முன் வச்சிங்களா இருந்தால் உங்களால் ஏதாவது இங்கே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா அப்படின்னா இருந்தால் மட்டும்
நீங்க விமர்சனங்களை முன்வைக்கலாம். அப்படி நீங்க நான் கண்ணாட்டத்தில் பார்த்தா உங்களால விமர்சனங்கள் மட்டும்தான் முன்வைக்க முடியும். அதுக்கான எந்த வாய்ப்பையும் யாருக்குமே ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. இனிமேல் சரி, இப்போ ஸ்னேகா வந்து பாருங்க, மன உளைச்சலால நீங்க போட்ட விமர்சனங்களாலையும் கமெண்ட்ஸாலையும் இல்லாட்டி தேவையில்லாத பதிவுகளாலையும் அந்த புள்ள வந்து படிக்க முடியாம போயிடுச்சு. பல கனவுகளோட போயிருக்கலாம். நான் அந்த சரிகமபால அந்த மகுடத்தை வந்து சூட போறேன் அப்படின்னு சொல்லி பல கனவுகளோட போயிருக்கலாம். ஆனா அந்த கனவு எல்லாத்தையும் இன்னைக்கு சிதைக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து நடைபெற்றுச்சு. நான் இந்த இந்தியாவுக்கு வரும்போது நிறைய ஆசைகளோட நிறைய கனவுகளோடு இங்கே வந்தேன். என்னோட சமுதாயம், என்னோட அப்பா அம்மா அவங்களோட நிலையை மாற்றலாம், எல்லாரும் பெருமைப்படுற அளவுக்கு, எல்லாம் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் அங்கே போவேன். என்னை பார்த்து நிறைய பேர் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நான் போவேன்ற நிறைய கனவோடு இங்கே வந்தேன். ஆனால் அது எதுவுமே நிறைவேறாமல் வந்த மாதிரியே திரும்ப போகிறேன். இன்னும் வரும்போது ஆசையாக வந்தேன், இப்போ ரொம்ப வேதனையாக வெளியில் போகிறேன். இனிமேல் இப்படியான ஒரு அசிங்கமான வேலைகளை வந்து இங்கே இருக்கவங்க செய்யாங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்க நம்ம தான் ஒரு பிள்ளை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போயிட்டு திறமை இருக்கா அந்த பிள்ளையை மேலே கொண்டு போயிட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும். அப்போ தான் அதை பார்த்து இன்னொரு 4 பேர் மேலே போவாங்க. இப்படி இருக்கப்ப இவ்வாறான ஒரு சில விஷயங்கள் செய்கிற அந்த வேலைனால இப்படியான ஒரு இது நடந்துச்சு சம்பவம்னு. இனி எதுக்குமே தளராதீங்க. அந்த விமர்சனங்கள் இதெல்லாம் வரத்தான் செய்யும். இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்கள் லட்சிய கனவு நோக்கி பயணிங்க. என்னைக்கும் நாங்கள் உங்களோடு உறுதுணையாக நிற்போம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.